ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு இருப்பான் பேசுகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் மிக பழமையான கோயில் இருக்கிறேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து இளம்பிள்ளை போக செல்லும் வழியில் இருக்குது. தஞ்சாவூர் மலையின் சித்திரை கோயிலும் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சித்திரங்கள் உள்ளன. இதில் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா காந்தாயி தீர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். அந்த இதில் கோகுலம் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நன்னாரி கிழன்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தீராத நோய்கள் தீரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவன் அருள் கிடைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகு, சரிங்களா, வெள்ளம் எல்லாம் தலையை சுற்றி 3 சுற்றி, வலது பக்கம் 3 சுற்றி, அது பக்கம் 3 பக்கம் சுற்றி அங்கே போட்டு வந்தீங்கன்னா நமக்கு தோள்பட்ட நோய் எதுவுமே வராது. இது யார் வேணால் பண்ணலாம். உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களும் சரி, நல்லா இருக்கிறவங்க பண்ணோம்னா எந்த தோள்பட்ட நோயுமே இது வரைக்கும் வர வாய்ப்பே இல்லையாம்மா. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து நானும் போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஆரோக்கியம் வாழ் நிம்மதியாக இருக்கலாம். கத்த வரீங்க, எக்கோ கேட்குமா? அடிக்குது. என்ன செல்ஃபி போடுங்க மேடம். காற்று இருக்கும். இப்படி செல்ஃபி போடுங்க. கொஞ்சம் அப்படி தள்ளிங்க. தனியாக இரவனோட 5 மணி பிரித்து பார்க்க. சிவா அந்த இது நல்லா இருக்கு. நட்டுட்டு அந்த படிப்படியாக உட்காந்து பானாசூராவில் இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து விழுந்தேன். பொத்துன்னு குப்பர் இல்லை, பானாசூராவில் வீடியோ இது மாதிரி இறங்குற இடத்துல குப்பர் எடுத்து விழுந்தேன். இல்லை, இந்த புல் இருக்குல்ல, கை அப்படியே இந்த கத்தி வெட்டுறது இல்லை, அதே மாதிரி இந்த புல் வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். சரி சரி வாங்க. அப்போ அந்த வீரன் வாங்க.
அப்படியே எடுத்துட்டு வா மெதுவா. நான் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி என்னையும் மட்டும் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. என்ன டூயல் கேமரா போட சொல்லி? வேண்டாம், டூயல் இருக்குது உங்களுக்கு. அது நல்லா இருக்காது. ஃபுல்லாக ஏன்னா பிடிச்சி ஃபுல்லாக பார்ப்போம், அதை இது பண்ணுறேன். அப்படியே எடுத்துட்டு தான் அந்த மழை நமக்கு முக்கியம். எடிட்டிங் மட்டும் மாறி அந்த டைம் போன டைம் எடிட்டிங்க்கு கண்டபடி பேச்சு விடுந்தது. நீ கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறோம் பாருங்க. பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிற. எப்படி எடிட்டிங் பண்ணுறது? டைமிங் கரெக்டாக அமையுது, பாட்டும் கரெக்டாக அமையுது. என்ன வேணாலும் சரி, எங்கள் பேசு 2 பேசு உள்ள சேர்த்து பண்ணிடுறது. அதான் தேடிக்கிட்டு இருந்தோம் ஒரு வீர தீர என் மணி ஏங்கனே காணுமே. யாரு அங்கேயா? அப்போதே எங்கே உட்காந்துருக்கு? இது கிரீன் கலர் கீழே அங்கே தானே. அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுனானா அப்படியே கொஞ்சம் வலி. போட்டோ எடுக்கிறியா? நீங்கள் போவீங்க, நான் போட்டால் எடுக்க மாட்டீங்க. பிளடி ரஸ்கூல் முடிஞ்சா போங்க. போட்டுமா? போங்க, அதெல்லாம் ஈஸி தான். இங்கே ஏற முடியாதியா? இந்தாங்க, அப்போ நான் போகிறேன். என்ன? ம், நான் போகிற ஃபோட்டோ எடுத்து தான் போனேன். இப்படியே எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து சிவன் அது கிடைச்சது. இதில் பார்த்திங்கன்னா நாமளே பூஜை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ எங்கூட வந்த ஒருத்தர் பூஜை வந்தார். அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், வீடியோ எடுக்க முடியல. அதுங்காட்டி உங்களுக்கு அந்த இது காட்டுறேன். எப்படி சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சியில் எப்படி இருக்கிறத மட்டும் பாருங்கள். மிக சுயம்பாக வந்து இருக்கிறாரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலிக்கு. இந்த மாதிரி கோயில் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் ஊர் ஏதாச்சும் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொல்லி நான் வந்தேன். அதே மாதிரி தான் நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க எனக்கு மோட்டிவேட் ஆகுது. ரொம்ப லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.